நம்ம ஹாப்பி மேரேஜோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க பார்த்து வந்துடுங்க. இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியை தான் கட்டுறாங்க. அவள் போன எபிசோடில் பொம்மை வாங்கியிருப்பார்ல, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நேற்று ஹீரோ சொன்னதே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. எப்போ தும்பில் நார்மலாக தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துருக்கப்போ யாரோ வந்து கதவை தட்டி கூப்பிட்றாங்க. யாரான்னு பார்த்தா ஹெட்மெய்டு தான். அவங்க வந்து ஒன்று இது மாதிரி மேம் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா கியோக்காவோட அம்மா. அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னோடனே சரின்னு ஹீரோயினி வரா. மனசுக்குள்ளேயே நினச்சிடுறேன், நான் வந்து ஹீரோட்ட சொல்லிட்டேன் நான் பார்த்துக்கிறேன்னு. இருந்தாலும் எனக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்கேன், என்ன பண்ண போகிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. இங்கே உள்ள வந்து பார்த்தா ரூமே ரொம்ப அழகாக இருக்கும். ஹீரோயின் மனசுலேயே நினச்சிட்டு இருப்பா, ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த அம்மா வந்து பார்த்துட்டு சொல்லும், இது மாதிரி அந்த ட்ரெஸ் எடுத்து போடு அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. எந்த ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தா மெய்டு ட்ரெஸ், இந்த வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அவங்களோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. உடனே அந்தம்மா சொல்லுது, ஏன் உனக்கு அந்த ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கும்ல, போட்டுக்கோ. ஒன்று நான் வீட்டில் சும்மாலாம் இருக்க சொல்லலை, வீட்டில் நீ ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இதை போட்டுட்டு வேலை பார்த்துக்கிட்டு அப்போ தான் விடுவேன். உன் குடும்பத்தில் பொண்ணை எடுத்ததுக்கு எங்களுக்கு எந்த பிரயோஜனமே இல்லை. ஹீரோவுக்கு வந்து மூளை குழம்பிட்டு உன்னை போய் ஒய்ஃபாக சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து அந்த ஹெட்மைட் அந்த அம்மா சொல்கிறாங்க, இது மாதிரி இவளை வச்சு எவ்வளோ வேணால் வேலை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மேடு சொல்கிறாங்க, ஐயோ இது வந்து ஹீரோவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப மனசு கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த அம்மா சொல்லுது, நான் சொல்கிறதே நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கூப்பிட்றாங்களா. உடனே ஹீரோயினி சொல்லிடுறாமையோ, இல்லை நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே எந்தம்மா சொல்லுது, பத்தியா அவளே ஒத்துக்கிட்டா கூட்ட போய் வேலை வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அடுத்த சீனில் நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. அவன் வந்து இந்த ஊருக்குள்ளே விசாரிச்சுட்டு இருக்கான். டீமன் மாதிரி ஏதோ வித்தியாசமாக பார்த்தேன்னு சொன்னாங்கல்ல, அதை பற்றி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாட்டையும். அப்புறம் ஒரு அம்மாட்ட கேட்குற, அந்த பழைய மேன்ஷன்ட்டு தானே யாரோ ஒருத்தர் வந்துட்டு போகிறத தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அந்த மேன்ஷன் எங்கன்னு கேட்டால் அவங்கள காட்டுறாங்க இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அடுத்த சீனில் பார்த்தா நம்ம ஹீரோயினியாக கட்டுறாங்க. அவள் வீட்லேயும் இப்படி வேலையாக தானே பார்த்துக்கிட்டு இருந்தா, அதனால இது ஒன்றும் அவளுக்கு புதுசு இல்லைல்ல, சரின்னு எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. எல்லாருமே பார்க்குறாங்க இப்படி வேலை பார்த்துட்டு இருக்காளுன்னு. இங்கே இந்த ரூமில் அந்த அம்மாவை கட்டுறாங்க, ஹீரோட அம்மாவை. அவங்க சொல்கிறாங்க, இந்நேரம் அவள் பேக் பண்ணிட்டு கிளம்பி ஓடி இருப்பா. அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா அவங்க வீட்டில் பணக்காரி மாதிரி தான் வளர்ந்துருப்பா, வேலையை பக்கமாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை பற்றி ஃபுல்லாகவே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா அவள் வந்து ஃப்ளோரெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருப்பாளாம். இதை பார்த்துட்டு இந்த அம்மா விறுவிறுன்னு வந்து, இது மாதிரி நீ கீழே குனிஞ்சு இந்த ஃப்ளோரெல்லாம் துடைக்கிறதுக்கு மட்டும்தான் நீ லைக் தெரியுமா, இதுக்கு மட்டும்தான் நீ செட் ஆக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினே எழுந்திரிச்சிட்டு சரி நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்களுக்கும் வந்துடுது, நான் உன்னை பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரியுதா இல்லையா, நீ ஒன்றும் என் குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டேன், அதனால ஒழுங்கு மரியாதை வீட்டில் விட்டு வெளில போயிரு அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோயினையும் பார்த்துட்டு, ஹீரோயின் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, கோபமே பட மாட்டான். சொல்கிறா, இது மாதிரி நீங்கள் சொல்கிறதும் சரிதான், நான் ஒன்றும் இந்த குடும்பத்துக்கு வந்து செட் ஆகிற பொண்ணு இல்லை, ஆனால் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார், அவருக்கு நான் ரொம்ப முக்கியம்னு சொன்னார், அதனால நான் போக மாட்டேன், அவர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த மாதிரி கோவம் வந்துடுது, என்னையே நீ எதிர்த்து பேசுகிறேன்னு அரையறதுக்கு கை வாங்குவாங்க. டப்புன்னு அவங்கள வந்து பிடிச்சிருவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா தான் வந்து பிடிச்சிருவாரு. நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு வா போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறப்ப அந்த அம்மா சொல்லிட்டு வருது, ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இவன் ஒன்றும் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டா, இவன் நம்ம ஃபேமிலிக்கு பர்ஃபெக்டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே போகிறாங்க. அவரும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் இங்கே மேயோ பார்த்துட்டே இருக்காங்க. கூட இருக்க மெய்டெலாம் சொல்கிறாங்க, நீங்கள் சூப்பராக வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஹெட்மெய்டும் சொல்கிறாங்க, இதுக்கு தான் உங்களை வந்து யங் மாஸ்டருக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் இவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க, இவங்க ஏற்றுப்பாங்க உங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அந்த பழைய மேன்ஷன் இருக்குல்ல, அங்கே வந்துட்டான். உள்ளே வந்து பார்த்தா அது செம்மையாக உடஞ்சிருக்கும். ஆனால் ஒரு இடத்துல வந்து லேப் செட்டப் மாதிரி சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. யாரோ அங்கே வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். இங்கே நம்ம ஹீரோ கட்டுறாங்க. அவன் வந்து அந்த ரூமில் ஏதோ சகப்பு துணி போட்டு பொட்டியெல்லாம் மூடி இருக்குது. ஏதோ சவுண்டு வேறு வருது. அதில் திறந்து பார்த்தா உள்ளே ஒரு ராட்சச எலியா, அது பார்த்தா கொடூரமாக கத்திக்கிட்டு இருக்கும். அதோட கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கும். இதை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரான். இன்னொரு துணி போட்டிருக்கோம். அங்கே வந்து பார்த்தா அந்த துணி மேலே ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிளை பார்த்தோன்னா தான் ஹீரோக்கு ஞாபகம் வரும். அவங்க ஆஃபீஸில் இந்த சிம்பிளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சிம்பிள் எப்படி இருக்குன்னா, அவங்க ட்ரிங்க் பண்ணுற அந்த கப் இருக்குல்ல, அது தலைகீழையும் ஒரு ஹோலி ட்ரீயை நெருப்பில் எரியிற மாதிரியும் இருக்குது. இது வந்து நம்ம அரசருக்கு எதிரானது, ஏன்னா அந்த ஹோலி ட்ரீயே இருக்கிறாங்களா அது மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இப்போ ஒரு ரிலீஜியஸ் வந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்க ஒரு இயக்கம், அதுதான் இப்போ எல்லாத்துக்குமே பிரச்சனையாக இருக்குது, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை பற்றி கவர்மெண்ட் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எதுவுமே அவங்கள பற்றி தெரிய வரல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஹீரோ காட்டுறான், அப்போ அவங்க தான் வேணுக்குன்னே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க நம்மளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு வேளை இது ட்ராப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே ஒருத்தன் நின்றுக்கிட்டு ஹீரோ பார்த்துட்டு கியோக்கா அப்படின்னு கூட்டிகிட்டு இருப்பான். யார் நீ அப்படின்ட்டு ஹீரோ பார்த்துட்டு இருப்பானா. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அங்கே இருக்க எல்லா பொருளையும் அவனோட பவரை வச்சு நம்ம ஹீரோ மேலே அடிக்க வைப்பான். ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு வெளில வந்துடுவான்.
அவனும் வெளில வந்துட்டு அவன் கண்ணு அப்படியே ரெட்டிஷாக மாறும். அப்புறம் சுற்றி இருக்க ஜன்னலில் இருக்க கண்ணாடியெல்லாம் உடச்சி ஹீரோ மேலே அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஹீரோ அசால்ட்டாக அதை தடுத்துட்டு ஒரு மின்னல் ஸ்ட்ரைக் அவன் மேலே போட்டுருவான். அவ்வளோதான், அவன் நீல குழஞ்சி கீழே விழுந்துருவான். அப்புறம் ஹீரோ வந்து கேட்பான், நீ யார், பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், என்னோட ஃபவுண்டர் எனக்கு நிறைய பவர் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் ஹியூமனாலே யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பவர், அது எங்களோட கிஃப்டட் கம்யூனியனுக்கு மட்டும்தான் அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே எரிச்சிக்கிட்டு செத்துடுறான். ஹீரோ இதை பார்த்துட்டு கிஃப்டட் கம்யூனியனா, அதுதான் அதோட பேராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வர வழியில் யோசிச்சுட்டே வரான், மியோவை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோமே, நம்மளால் மியோவுக்கும் பிரச்சனை வந்துருச்சுன்னா, மியோவுக்கு எதாச்சும் ஆயிடுச்சுன்னா மியோ அங்கே வில்லால சேஃபாக தான் இருப்பாள், ஆனால் எங்கள் அம்மா வேறு அங்கே இருக்காங்களே, அவங்க தொலை பண்ணுவாங்களே, அப்படியே யோசிச்சு வந்துக்கிட்டு இருக்கான்.